الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனர்மை இஸ்லாமிய உறவுகளை, இந்த சந்தர்ப்பத்தில் உதுஹியாவுடைய சட்டங்கள் சம்பந்தமான கருப்பொருளில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக எங்களுக்கு இந்த உதுஹியா என்கின்ற இந்த அறுத்து பலியிடுகின்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் துல்ஹஜ்ஜுடைய 10வது தினம், அதாவது யோமுன் நஹர், யோமுல் ஈத் என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இது பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஃபலஹு வஸ்லிமு வபஷ்ஷிருல் முஹ்பிதீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்றான். அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்து பலியிடுகின்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டு கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் என்ற விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விடயத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த அடிப்படையில் எங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த வணக்கம் கடமையாக்கப்பட்டது வரலாற்று மிக்க ஒரு பின்னணியை கொண்டு. அதாவது இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று பின்னணியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கொண்டு சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வணக்கத்தை கடமையாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை இறை கட்டளைப்படி அறுத்து பலியிடுக்காக வேண்டி சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்கிறான். வஃபதைனாஹு பிதிஹ்பின் அதீம், நாங்கள் அவருக்கு மகத்தான ஒரு பலியிடுகின்ற பிராணியை கொண்டு நாங்கள் மாற்றீடாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கு பகரமாக இந்த வணக்கத்தை எங்களுக்கு அவர்களுக்கு ஆக்கி எங்களுக்கு ஒரு வழிமுறையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். குர்பானை பொறுத்தவரையில் குர்பான் என்பது ஒரு பெரிய தியாகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடாகும். குர்பானுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லும் பொழுது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய இறைச்சிகளோ அல்லது அறுத்து பலியிடுகின்ற பள்ளிப்பிராயினுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக அல்லாஹ்வை அடைவதெல்லாம் உங்களுடைய இறை பக்தி, இறை அச்சம் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த உதுஹியா என்ற வணக்கம் துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு வசதியை வழங்கியிருக்கிறானோ அந்த மனிதர்கள் ஆடு மாடு ஒட்டம் என்கின்ற பஹீமத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணியை இருந்து நாங்கள் அறுத்து பலியிட வேண்டும். அறுத்து பலியிடும் பொழுது எங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற மனசில் நியத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் தன்னிடத்திலே இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக ஆக்குவான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். உதுஹியா பொறுத்தவரையில் நாங்கள் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் தொடக்கம் ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13 நாட்களில் நாங்கள் இந்த வணக்கத்தை செய்ய முடியும். இதை பொறுத்தவரையில்
எங்கள் ஈதுல் அதுஹா என்ற தொழுகையை நிறைவேற்றிய பிறகு நாங்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதன் உதுஹியாவுடைய நியத்தை ஏற்படுத்தி கொண்டால், வசதி இருந்தால் அதுக்காக நியத்து வைத்துக் கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சட்டம் குறித்து சொல்லும் பொழுது, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் ஐ யுதஹிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி, யார் துல்ஹஜ்ஜுடைய மாதம் முதல் பிறையை கண்டு தான் உதுஹியா செய்யக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருந்தால் அவருடைய முடி அவருடைய நகங்களை களையக்கூடாது என்று உதுஹியா செய்யக்கூடிய அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள், தடை பண்ணி இருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதர் உதுஹியா என்ற வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அவர் துல்ஹஜ்ஜுடைய முதல் நாள் இருந்து முடிவெட்டக்கூடாது, நகம் களையக்கூடாது என்று அந்த அறுத்து பலியிடுகின்ற அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசமாக சொல்லி காட்டினார்கள். அதாவது தடை உத்தரவு விட்டிருக்கிறார்கள், நகத்தை வெட்டுவது, முடியை களைவது. அடுத்ததாக நாங்கள் இந்த பிராணியை அறுக்கும் பொழுது அந்த ஆடு மாடு ஒட்டகங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது எல்லைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்ணம் அடைந்த ஆடை நாங்கள் அறுக்க வேண்டும். அதாவது செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதம் பூர்ணம் அடைந்த ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்ணமடைந்த மாட்டை நாங்கள் அறுக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்ணமடைந்த ஒட்டகத்தை அறுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆக வயது விடயத்தில் நாங்கள் மேல் குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் எங்களுக்கு அறுக்கப்படுகின்ற பிராணிகளுடைய வயது குறித்து நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் அறுத்து பலியிட இருக்கின்ற ஆடு மாடு ஒட்டகங்களில் எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் நோக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4 மிருகங்களில் உதுஹியாவில் செல்லுபடியாகாது என்று சொன்னார்கள். தெளிவாக குருட்டுத்தன்மையுள்ள குருட்டு மிருகம், தெளிவாக நோய் விளங்கும் நோயுள்ள ஒரு மிருகம், ஊனம் தெளிவாக விளங்கும் நொண்டியானது, எலும்பு மச்சை இல்லாத வயது முதிர்ந்த போன்ற குறைபாடுகள் உள்ள 4 மிருகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுப்பதை தடை செய்தார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுக்கும் பொழுது அதனுடைய கண்களையும் காதுகளையும் பரிசோதித்து பார்க்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். கண் தெரியாத அல்லது காது வெட்டப்பட்ட அல்லது காது கிழிந்த அல்லது காது ஓட்டை விழுந்த மிருகங்களை அறுக்கக்கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தடை உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பால் ஊட்டுகின்ற பிராணிகளையும் அறுக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குறைபாடுகள் நாங்கள் நீக்கி நல்ல குறைபாடு அல்லாத பூரணமான கொழுத்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுப்பது மிகச் சிறந்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது நல்ல ஆடு மாடு ஒட்டகங்களை தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக அறுப்பதற்கான நேரம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டும் பொழுது ஒரு மனிதர், அதாவது உதுஹியாவுடைய எண்ணத்தில் உள்ள ஒரு மனிதர், அதாவது பெருநாள் தொழுகையின் பின்னர் தன்னுடைய உதுஹியாவை அறுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது நாங்கள் யௌமுல் ஈத் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளுடைய தினத்திலே முதலாவதாக முசல்லா என்ற தொழுமடத்துக்கு சென்று தொழுகை 2 ரக்காத் நிறைவேற்றுவோம். பின்னர் வீடுகளுக்கு சென்ற பிறகு உதுஹியாவை எங்களுடைய அடுத்து பலிகின்ற குர்பான்களை நாம் அறுப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், செய்து காட்டி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு எங்களுடைய உதுஹியாவை நாங்கள் அறுக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பெருநாள் தாண்டிய ஐயாமு தஷ்ரீக் என்ற அந்த 3 நாட்களிலுமே இதை அறுக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு அறுத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பலியிடும் பொழுது நாங்கள் என்னென்ன ஒழுங்குகள் நாங்கள் அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கும் பொழுது நாங்கள் அதுக்கு பூரணமான ஒரு அமைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை நாங்கள்
நல்ல ஒட்டகமோ ஆடு மாடுகளோ தெரிவு செய்துவிட்டு கத்தியை கூர்மையாக்கி கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹுடைய நாமம் சொல்லி அந்த எங்களுடைய உதுகியாக்களை எங்களுடைய பள்ளி பிராணிகளை அறுக்க வேண்டும் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை நீங்கள் அறுக்க நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கத்திகளை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அறுத்த பிறகு அந்த பிராணிக்கு ஓய்வு கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த அடிப்பு நாங்கள் அறுக்கும் பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பில் நாங்கள் அறுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம்புள்ள 2 கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கடாக்களை குர்பான் கொடுத்து வந்தார்கள். அப்போது தம் காலை அவற்றின் பக்கவாட்டில் வைத்து கொண்டு தம் கரத்தால் அவற்றை அறுப்பார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கின்ற முறையை பொறுத்தவரையில் தானாகவே அறுத்து கத்தியை கூர்மையாக்கி கொண்டு பூரணமாக அறுப்பாக என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை பொறுத்தவரை நாங்கள் அடுத்த பிறகு அந்த பிராணிகளை யாருக்கு பங்கிட வேண்டும் என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு அதை பங்கிடுவார்கள், தானும் எடுத்துக்கொள்வார்கள், சேமித்தும் வைப்பார்கள் என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே அதை சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி ஃபகுலூ மின்ஹா வ அத்திமுல் பாஇஸல் ஃபகீர். நீங்க என்ன செய்யுங்க, ஆடு மாடு ஒட்டங்களை அறுத்து ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாங்கள் உதுகியாவை அறுக்கும் பொழுது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், நாங்கள் சேமித்து கொள்ள வேண்டும், சாப்பிட முடியும் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த இறைச்சிகளை பிரித்து கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டுபடி நாங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பொதுவாக இந்த ஆடு மாடு ஒட்டங்களை அறுக்கும் பொழுது இந்த அறுக்கின்ற பணியில ஈடுபடுறவர்களுக்கு கூலியாக இந்த இறைச்சியில் இருந்தோ அல்லது தோலில் இருந்தோ அல்லது சாணத்தில் இருந்தோ நாங்கள் கூலிக்கு பகரமாக கொடுக்கக்கூடாது என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் அவர்களுக்கு கூலியை வேறாக நாங்கள் தனியாக கொடுத்து விட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆடு மாடு ஒட்டகத்தில் ஆடில் ஒரு மனிதர் நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளில் நாங்கள் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து கொடுக்க முடியும் என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒட்டகத்தை பொறுத்தவரையில் அதாவது ஹுதைபியா என்ற உடன்படிக்கை நடந்த அந்த காலப்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகியா கொடுக்கும் பொழுது தான் சஹாபாக்கள் மாடு விஷயத்தில் 7 பேரும் ஒட்டகத்தில் 7 பேரும் சேர்ந்து கொடுத்ததாக எங்களுக்கு நபிமொழிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆடு தவிர்ந்து மாடு ஒட்டகம் போன்ற விடயங்களில் நாங்கள் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.